அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் அஞ்சரை பெட்டியை குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்குறேங்க. நம்ம எல்லாருடைய வீட்லேயுமே கண்டிப்பாக அஞ்சரை பெட்டி அப்படிங்கிறது இருக்கும். அது ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருட்கள் அதில் போட்டு வச்சுருப்பீங்க. இந்த முறை ஒரே ஒரு முறை நான் சொல்லியிருக்கிற மாதிரி அந்த அஞ்சரை பெட்டியை நீங்கள் வச்சு பாருங்கள். நிச்சயமாக வாழும் நாள் வரைக்கும் உங்களுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது. ஏதாவது ஒரு வகையிலேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் எப்படி இவ்வளோ பணம் சேர்ந்தது அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு இருக்கும். அதில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நிறைய டிப்ஸு சொல்லியிருப்பேன். சின்ன சின்ன விஷயங்கள் தான், நீங்கள் அதை கவனித்து அதன்படி செஞ்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் நான் சொல்லவே தேவையில்லை, நீங்கள் இன்னும் 4 பேருக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. எண்டு ஸ்க்ரீனில் என்னுடைய லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு அற்புதமான நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி ஜூலை மாதத்தின் 16ஆம் தேதி, ஆனி மாதத்தின் 32ஆம் தேதி, நிறைஞ்ச புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் நமக்கு 3 விசேஷங்கள் அமைஞ்சிருக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நமக்கு ஆனி மாதத்திற்குண்டான தேய்பிறை சஷ்டி திதியானது இருக்குது. நேற்று எப்படி பஞ்சமி திதி அப்படிங்கிறது இந்த மாதத்திலே 2 முறை வந்தது, அதுவும் அபூர்வ பஞ்சமி செவ்வாய்க்கிழமை நாளில் வந்ததுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த தேய்பிறை சஷ்டியும் பார்த்திங்கன்னா ஆனி மாதத்தில் நமக்கு 2வது முறையாக வந்திருக்குதுங்க. அதனால் இதுவும் ஒரு சிறப்பு வாய்ந்த சஷ்டி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆனி மாதத்தின் கடைசி நாள், அதாவது 32ஆம் தேதி. எல்லா மாதத்துக்கும் இந்த சிறப்பு இருக்காது. இதில் தான் 32 நாட்கள் இருக்கும். அந்த ஒரு சேர்க்கையும் இன்றைக்கி நமக்கு அம்சமாக அமைஞ்சிருக்குது. ஒரு மாதத்தின் முதல் தேதிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு அதனுடைய கடைசி நாளுக்கும் கொடுக்கணும்னு சொல்லுவேன் இல்லையா? அதனால் இந்த 32ங்கிறத நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி 777 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஜூலை மாதம் 16ஆம் தேதி. இதனுடைய கூட்டுத்தொகை 1ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 7ன்னு கிடைக்கும். அடுத்தது இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம், இது 7வது மாதம். அடுத்து இந்த வருஷமானது 25வது வருஷம். இதனுடைய கூட்டுத்தொகை 2 5 ஆட் பண்ணும்போது 7ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி மாதத்தின் கடைசி நாள், இது கூட இந்த 777 சேர்க்கை, அதே போல் இந்த மாதத்திலே வரக்கூடிய 2வது தேய்பிறை சஷ்டி, இந்த 3 சிறப்புமே நமக்கு அம்சமாக அமைஞ்சிருக்குது. சாதாரண நாட்களில் செய்யக்கூடிய பரிகாரத்தை காட்டிலும் சில விசேஷமான சக்தி வாய்ந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வரியை மட்டும் 6 முறை சொல்லியிருந்தேன். அதுவும் எந்த டைமுன்னு பார்த்திங்கன்னா, காலையில் 7 மணி 7 நிமிஷத்துக்கு சொல்லுங்கள், இல்லைனா நைட்டு 7 மணி 7 நிமிஷத்துக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் காலையில் அந்த பதிவை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க, அதை சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது இன்று இரவு வரக்கூடிய 7 மணி 7 நிமிஷத்துக்கு நீங்கள் அந்த ஒரு வரியை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கையில் மணிக்கட்டு பகுதியில் வரைய வேண்டிய சிம்பல் குறித்தும் அந்த பதிவில் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி அது வரைகிறதுக்கு ரொம்பவுமே பொருத்தமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த வீடியோவுடைய லிங்கையும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்துட்டு நைட்டு 7 மணி 7 நிமிஷத்துக்கு அந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, இப்போது செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து பார்த்தலாம். இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது இந்த ஆனி மாதம் முழுக்கமே எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி தான் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு எல்லாமே விரும்பத்தகுந்த மாதிரி தான் நடந்திருக்கும். நல்ல ஒரு பண வரவு இருந்திருக்கும், ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்க, ஏதாவது வீட்டில் சுபகாரியங்கள் எல்லாம் நடந்திருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து பிரச்சனைகளாக இருந்திருக்கும். உடம்புக்கு ஒன்று மாற்றி ஒன்று வந்திருக்கும், காரியங்கள் தடையாயிட்டு இருக்கும். சிலதெல்லாம் வீட்டில் வாக்குவாதங்கள், உறவுகளுக்குடைய சண்டை, ஏதாவது ஜான் ஏறினா முளை சறுக்கிற மாதிரி விஷயம், இது மாதிரிலாம் நடந்திருக்கும். அதாவது சில பேருக்கு நல்லதாக நடந்திருக்கும், சில பேருக்கு விருப்பம் இல்லாத மாதிரி ஏதாவது நடந்திருக்கும்.
எது எப்படியா இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா இது மாத கடைசி, இதுக்கே ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் தேய்பிறை சஷ்டிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர வேண்டிய தேய வேண்டிய பிரச்சனைகளெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் உங்கள் பிரச்சனைகளை நீக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் எனக்கு நல்லதாக தான் போச்சு, எனக்கு தொடர்ந்து அடுத்த மாதமும் நல்லதாகவே அமையணும் அப்படிங்கிறவங்களும் செய்யலாம். எனக்கு இந்த மாதம் முழுக்க ஒரே கஷ்டம்தான், இனி எனக்கு அடுத்த மாதம் இது தொடரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் செய்யலாம். என்னென்ன கஷ்டம் வந்ததோ அது இனிமேல் நடக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். மேலும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தாலும் சாப்பிட்டுருந்தாலும் தாராளமாக செய்யலாம். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன, எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு 8:43 வரைக்கும் தான் நமக்கு இந்த தேய்பிறை சஷ்டி திதியானது இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த நேரத்துக்குள்ளே செய்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த கடைசி நாளுக்கு உண்டான பலன், அதே போல் 2வது முறையாக தேய்பிறை சஷ்டி வந்திருக்கிறதுக்கான பலன் எல்லாமே நமக்கு கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ளே பண்ணுங்கள். மற்றபடி இது செய்கிறதுக்கு ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லை. சரிங்களா? இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணி 6 மிளகு எடுத்துக்கோங்க. இந்த மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை உண்டு. அதே போல் நம்மளுடைய கஷ்டங்கள், கடன்கள், கவலைகள் இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை உண்டு. இது என்னடா அது, நேற்றும் மிளகு வச்சு தான் பரிகாரம் சொல்லியிருந்தாங்க, இன்றைக்கும் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் இதை செய்கிறது சிறப்பு. மேலும் நேற்று நான் சொன்ன பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சுருப்பீங்களான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தானே. அதனால் நேற்றைய வாய்ப்பை தவற விட்டவங்க கூட இன்றைக்கி பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இந்த 777 சேர்க்கை, மாத கடைசி எல்லாமே நமக்கு சேர்ந்துருக்குது. சரிங்களா? அதனால் 6 எண்ணிக்கையில் மிளகு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கட்டாயம் கல்லுப்பு தான் எடுத்துக்கணும். சரிங்களா? இதுக்கு தான் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கக்கூடிய சக்தி உண்டு. அடுத்து கொஞ்சம் வெந்தயம் எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயம் அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உகந்த தானியமாக கருதப்படுது. நம்ம எண்ணங்களை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி உண்டு, நினச்ச காரியத்தை நடத்தி தரும். அதனால் இந்த வெந்தயம் துளி அளவு எடுத்துக்கோங்க, எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை, துளி அளவு எடுத்துக்கோங்க. இப்போ என்னென்ன பொருள் எடுத்துக்கணும், மிளகு, உப்பு, அது கூட கொஞ்சம் வெந்தயம். இந்த பரிகாரம் குறித்து நீங்கள் வேறு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இது ஓலைச்சுவடி பரிகாரம் அப்படின்னு சொல்லலாங்க. நம்ம சேனல் தான் இதை முறையாக சொல்கிறோம். இப்போ இந்த 3 பொருளையும் எடுத்துகிட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கணும்னு மனதார நீங்கள் முருகப்பெருமானை வேண்டிக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய தெய்வத்தையே கூட நீங்கள் வேண்டிக்கலாம். இப்போ வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் நிலைவாசல் படிக்கிட்ட நின்றுக்கோங்க, இல்லைன்னா கேட்டுக்கு வெளியில் கூட நின்றுக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்டில் இது இருக்கணும். இப்போ நீங்கள் இதை உங்கள் தலையை 7 முறை சுற்றணும். இடதுபுறம் இருந்து வலதுபுறம் 7 முறை, வலதுபுறம் இருந்து இடதுபுறம் 7 முறை. அதாவது ரைட் டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட்டு, இந்த மாதிரி நீங்கள் சுற்றிடுங்க. சுற்றிட்டு நீங்கள் இதை அப்படியே எங்கேயாவது தூர வீசி எறிஞ்சிருங்க. எங்கேயாவது மண் போன்ற பகுதி, மரம், செடி, கொடி இருந்துச்சு அப்படிங்கும்போது அங்கே நீங்கள் தூக்கி போட்டுருங்க. இன்றோட உங்களோட கஷ்டம் எல்லாம் நீங்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் சுற்றிட்டு தூக்கி போட்டுடணும். இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டியது. அதன் பிறகு வீட்டுக்குள்ளார வரத்துக்கு முன்னாடி வெளியில் பைப் இருந்ததுன்னா நீங்கள் அங்கேயே கை கால்லாம் கழுவிட்டு உங்கள் முகத்தை கழுவிக்கலாம். இல்லை எங்களுக்கு அதுக்கெல்லாம் வசதி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வீட்டுக்குள்ளாரையே மறக்காமல் முகம், கை காலெல்லாம் கழுவிக்கோங்க. தலையில் ஒரு 3 சொட்டு தெளிச்சுக்கோங்க. நம்ம பயன்படுத்தியிருக்கக்கூடிய இந்த 3 பொருளுக்குமே நம்மளை பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களையும் தரித்திர நிலையும் நீக்கக்கூடிய சக்தி உண்டு. அதுவும் சக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சுருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனி எந்த பிரச்சனைகளுமே வராது. இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நல்லபடியாக உங்களுடைய வாழ்க்கையை மாறும் அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.